Realme ல இருந்து அவங்களோட Narzo சீரிஸ்ல புதுசா Narzo 60X 5G அப்படின ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன் இப்போ நம்ம கையில இருக்குது. இது எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோமா? முதல்ல இந்த ஃபோன் வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Realme 11X 5G அப்படின ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அமேசான்காக இந்த Realme Narzo 60X 5G அப்படிங்கற இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கடைசில அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பாப்போம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்தா கத்தி எடுத்துக்க. என்னது கத்தியா? மதரக்காரன் கையே கத்தி வரல பீச்ரா. ஓபன் பண்ணா மேல ஃபீல் தி பவர் Narzo by Realme அப்படின ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள Narzo Club அப்படின ஒரு QR கோடோட ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல TPU கேஸ் இருக்கு. அடுத்து பாக்ஸ்க்குள்ள மொபைல். ஆல்ரெடி இருந்த அந்த Realme 11X டிசைன் அப்படியே கொடுத்திருக்காங்க. கலர் மட்டும் இங்க சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஒரு 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள. முதல்ல டிசைன். முதலையா? இந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். இந்த கலரை இன்டோர்ல பாக்கும்போது Black கலர் மாதிரியே தெரியுது. பட் லைட்டா அந்த லைட்ல காமிச்சு அப்படியே ஷேக் பண்ணோம் அப்படினா அந்த பர்பிள் கலர் வந்து தெரியுது. இது வந்து பர்பிள் கலர், இன்னொரு கிரீன் கலர் வேரியன்ட்டும் இருக்குது. இங்க கையில தொடும்போது நல்ல ஷைனிங்கான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேப்சர் பண்ணல. அது போக இங்க Narzo அப்படினு சொல்லி அந்த பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அப்படியே Realme 11X ல என்ன இருந்ததோ அதே தான் இங்கேயும் வருது. மொபைலோட weight 190 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. thickness அப்படினு பார்த்தா இங்க 7.89 mm கொடுத்திருக்காங்க. அதனால கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு ஓகே பெட்டரா இருக்குது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.72 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rateோட. இந்த டிஸ்ப்ளேக்கு wide one L1 சப்போர்ட் இருக்கு. பீக் பிரைட்னஸா 680 nits கொடுத்திருக்காங்க. refresh rate அப்படினு பாக்கும்போது 60 120 அந்த மாதிரி தான் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். அது போக ஆட்டோ அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படினா இது 6 லெவல்ல அந்த refresh rate வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசிக்கா எந்த யூஸ்மே பண்ணாம வச்சிருந்தோம் அப்படினா 45 Hz refresh rateல இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோ இந்த மாதிரிலாம் பார்க்கறோம் அப்படினா 48 50 ல இருக்கும். ரீடிங் பண்றோம் அப்படினா இல்ல 60 இருக்கும். இல்ல கேமிங் இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படினா 90 120 அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ பெரும்பாலும் ஆட்டோல வச்சோம் அப்படினா பேட்டரி பேக்கப் வந்து பெட்டரா இருக்கும். இல்ல உங்களுக்கு தேவையில்லை அப்படினா 60 ல கூட நீங்க டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். மத்தபடி டிஸ்ப்ளே 120 Hz refresh rateல வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா இருக்குது. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வியூவிங் இதெல்லாமே ஓகேவா இருக்குது. இருந்தாலும் AMOLED கொடுத்திருக்கலாம் அப்படினு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் இந்த பட்ஜெட்க்கு பெரும்பாலும் LCD தான் எல்லா பிராண்டுமே கொடுக்கறாங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா MediaTek Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது லேட்டஸ்ட் ப்ராசஸர்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் நீங்க ஹெவி கேமரா இருந்து கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணீங்க அப்படினா அங்கங்க அந்த ஃப்ரேம் டிராப் லாக் இதெல்லாமே பார்க்க முடியும். லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்றீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். மத்தபடி டே டு டே யூசேஜ் மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப் யூஸ் பண்றதுக்கு இது வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அது போக இது ஒரு 5G ப்ராசஸர் 2.2 GHz ல ரன் ஆகக்கூடிய ஒரு 6nm ப்ராசஸர். இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Android ஸ்கோர் அப்படினு பார்த்தா 4,31,000 வருது. Geekbench-ஓட CPU ஸ்கோர், GPU ஸ்கோர் இதுதான். த்ரோட்டில் டெஸ்ட்மே நம்ம பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமமா 92% வரைக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. சோரலா த்ரோட்லிங் இஷ்யூ எதுவுமே இல்ல. இந்த பட்ஜெட்க்கு ஓகேவான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. Realme UI 4.0ஓட. சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படினு பார்த்தா 2 OS அப்டேட் கொடுப்போம். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படினு சொல்லி Realme வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே சொன்ன மாதிரி கரெக்ட்டா கொடுத்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது போக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா எப்பவும் போல தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக அந்த ஹாட் ஆப்ஸ் கேம்ஸ் இதெல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆப் மார்க்கெட்ல இருந்து எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன்ஸ் வருது. அது போக போனை இனிஷியல் செட்டப் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படினாலும் தேவையில்லாம நம்ம டேட்டாவை எடுத்து அது இன்ஸ்டால் ஆகி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான். இதெல்லாம் கொஞ்சம் Realme அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மத்தபடி UI யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட்க்கு வந்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். 9 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே பாட்டம்க்கு வந்தா இங்க 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது, கீழ பவர் பட்டன் வருது, அதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 Wi-Fi 5 இருக்கு. NFC இந்த மொபைல்ல கிடையாது. அப்படியே கேமரா
கேமராக்கு வந்தா டாப்ல ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அதுக்கப்புறமா ஒரு 2 மெகாபிக்சல், அதால பெரிய யூஸ் கிடையாது. கீழ பார்த்தோம் அப்படின்னா LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இதே Realme 11Xல 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. 64க்கும் 50க்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரால அந்த 50 மெகாபிக்சலை யூஸ் பண்ணி நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்லாவே எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலா எடுத்து தருது. அந்த ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. இந்த பட்ஜெட்ல இந்த கேமராவோட அவுட்புட் பெட்டராவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே இன்டோர்ல கொஞ்சம் டீசென்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கங்க நாய்ஸ் பார்க்க முடியுது. அதோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நைட் மோட்ல எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரான அவுட்புட் தருது. இது போக செல்ஃபி கேமராக்கு வந்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலா அந்த போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலுமே அந்த டீடைல் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். செல்ஃபி கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் பொதுவா 5G மொபைல் அப்படின்னு போகும்போது எல்லா பிராண்டுமே அந்த 8 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. அந்த 16 இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா பிரைஸ் ரொம்ப அதிகமா போக வேண்டி இருக்குது. இதை கொஞ்சம் எல்லா பிராண்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி செல்ஃபி கேமரால இன்டோர் போட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். வீடியோ குவாலிட்டி ஓரளவு ஓகேவா இருக்குது. அதே மாதிரி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரான அவுட்புட் தருது. அது போக ப்ரோ மோட், ஃபில்ம், ஸ்லோ மோட், டுயல் வியூ வீடியோ இந்த மாதிரி ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேட்டரின்னு வரும்போது எப்பயும் போல 5000 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே டைம் ஆயிடுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல யூஸ் பண்ணா கூட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க அப்படினாலுமே உங்களுக்கு ஒரு டே டைம்க்கு பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும். நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 6+128. 4+128 வந்து 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தா ஐபோன் லான்ச் ஆகுது இல்லையா, அதே நாள்ல செப்டம்பர் 12ஆம் தேதி அமேசான்ல ஸ்டார்ட் பண்றாங்க 12 மணிக்கு. அது போக இதுக்கு கூப்பன் ஆஃபர் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர்லாம் கிடையாது. கூப்பன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான விஷயம் தான். அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது இன்னொரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 12000 ரூபாய் 13500 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைலுக்கும் Realme 11X 5Gக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் கிடையாது. அங்க பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இங்க 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்டார்டிங் வேரியண்டாவே 6+128 15000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுல ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட், அது போக கூப்பன் ஆஃபர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி 4+128 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால 4GB RAM-ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 15000 ரூபாய் போட முடியாது. பட் அதே மாதிரியான விஷயங்கள்ல 4GB RAM-ஓட ஒரு 12000 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்டான விஷயம் தான். சோ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 12000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் வந்து பெஸ்டா இருக்கும். LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஓரளவு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஓகேவா தான் இருக்குது. பட் 5G மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்ல காம்படிட்டரா இருக்கக்கூடிய மத்த பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே பெஸ்டா இருக்கும். அந்த 4+128 வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் இல்ல 15000 ரூபாய் போட்டு 6+128 வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் செக்மென்ட்ல சோ நிறைய ஆல்டர்னேட் சாய்ஸஸ் இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ 4+128ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட் பை லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.